ஹாய் ஹலோடாண்ணா உங்கள் ஆஷிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எப்படி இருக்கும்ட்டு. எந்த ஐடியாவும் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேடா, போன பாட்டுலேருந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா. தேங் வீட்டிலேருந்து ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இல்லாமல் சேடாகவும் இல்லாமல் ஒரே குழப்பத்தோடு தான் ட்ரை பண்ணிட்டு வந்திருப்பான். அவனுக்கு மைண்டில் நீங்கள் உங்கள் நெக்கில் அவன் கட்டின தாலி இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு டவுட்டோட ஆஃபீஸ் முன்னாடி கார் ஸ்டாப் பண்ணியிருக்கான். அவனுக்கு வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. பட் வீட்டுக்கு போனால் எப்படி உங்களை கூப்பிடுறது, நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு பயம் அவனுக்கு. அகைன் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களோ அப்படின்ட்டு. நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அது வரைக்கும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ அவனுக்கு உங்களை பார்க்கணும். அவன் கட்டின தாலி உங்கள் நெக்கில் இருக்குது இல்லையா அந்த டவுட்டில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். ஆஃபீஸ்க்குள்ளே போகவும் முடியாமல் வீட்டுக்கு போகவும் முடியாமல் கேட்டுக்கிட்ட நிற்கிறான். கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா தயங்கூட காரை பார்த்துட்டு செக்யூரிட்டி தான் என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த கார்கிட்ட வந்து நிற்கிறான். எதுவும் ப்ராப்ளமா அப்படின்ட்டு சார்னு கூப்பிட்றான். தயாங்க்கு காதுலலாம் கேட்கல. அவன் ஏதோ மைண்ட் செட்டில் இருக்கான். இப்போ அசிஸ்டன்ட் கால் பண்ணுறான். அது அவனுக்கு கேட்கல. அகெயின் கால் பண்ணோன்னு தான் அவன் அந்த ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். அசிஸ்டன்ட் கால் பண்ணுறான். கால் அட்டன் பண்ணுறான். பாஸ் டைம் ஆச்சு அப்படின்னோன்னே ஆஃபீஸில் தான் இருக்கேன். பேங்க் கால் கட் பண்ணிட்டான். ஓகே நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு போய் பார்த்துக்கலாம். அவனும் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவனை பார்க்குறான். ஓகே கோட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விண்டோ கண்ணாடி இருக்கலடா அது ஒன்றும் இல்லை அப்படின்றான். அவரும் போயிடுறாரு. கார் எடுத்துகிட்டு உள்ளே தான் போகிறான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். அசிஸ்டன்ட் அதுக்குள்ளே தயங்கோட காரை பார்த்துட்டு வேகமாக கீழே வந்துட்டான். அசிஸ்டன்ட் தயங்க பார்க்குறான். ஏன்னா அவன் மாஸ்க் போட்டிருக்கான். குட் மார்னிங் சார். தயங்க அதெல்லாம் கவனிக்கல. லிஃப்ட்டை ஆன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான். அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டே தயங்க பார்த்துட்டு இருக்கான். தயங்க ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அசிஸ்டன்ட் பார்த்தா என்ன ஒன்றும் இல்லை சார். அசிஸ்டண்ட்டுக்கு நைட்டு நடந்தது தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவனு தானடா இங்கே இருந்திருப்பான். தயங்க பிடிச்சி நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. அசிஸ்டண்ட்டும் பார்த்துருப்பான். அதனால தான் பாஸ் மாஸ்க் போட்டிருக்காரு அப்படின்ட்டு அவனும் அமைதியாக இருக்கான். லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அசிஸ்டன்ட் ஃபைலை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எம்ப்ளாய் எல்லாம் தயங்க தான் மார்னிங் சார் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அவன் மாஸ்க் போட்டிருக்கான். நைட்டு இவங்களும் வந்திருப்பாங்க. நீங்கள் கிஸ் பண்ணதை அவங்களும் பார்த்துருப்பாங்க. சில பேருக்கு தயங்க ரொம்ப பிடிக்கும். அவன் கொஞ்சம் ரூட் தான். ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். பயங்கரமாக கோவப்படுவான். ஆனால் அழகாக இருப்பான். நிறைய பேர் சைட் அடிப்பாளுங்க. இல்லையே ஒன் சைடாக கூட லவ் பண்ணுவாளுங்க. கொஞ்சம் பயந்துக்கிட்டே. ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா அன்னைக்கு தயங்கோட அம்மா வந்து அசிஸ்டண்ட்டும் பார்த்துருக்க மாட்டான். அசிஸ்டண்டோட செக்ரட்டரி இருப்பாளடா செம்மையாக அடிச்சிருப்பாங்க. பயத்தில் அதுலேருந்து தயங்க பக்கத்து பார்க்கவே கூடாதுன்னு இருப்பாளுங்க. இருந்தாலும் சில பேர் சைட்டு அடிச்சிருப்பாளுங்க. நேற்று நடந்ததை பார்த்துட்டு டோட்டலாக பேங்க் சைடு பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஏக்கத்தோடு பார்த்துருப்பாளுங்க. இப்போ மாஸ்க் போட்டு அவன் கேபின்குள்ளே போயிட்டான். அசிஸ்டன்ட் ஃபைலை கொடுக்குறான். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெளில இருக்கியா சார்? ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளில ஓகே சார். அசிஸ்டன்ட் வெளில போயிடான். தயங்க அந்த சேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் லிப்ஸில் ஒரு மாதிரி கை வைக்க போயிருப்பாளடா. அப்போ தான் அவன் மாஸ்க் போட்டிருக்கதே நோட் பண்ணுறான். அவன் அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு அவன் ஃபோனில் அவன் லிப்ஸை பார்க்குறான். அது வீங்கி ஒரு மாதிரி பிளட் வந்து காயமாக இருக்குது. ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். நைட்டு நீங்கள் கிஸ் பண்ண தான் அவன் மைண்டுக்கு வந்துட்டு போகுது. என்னோட ஃபோன் ரிங் ஆகுது. டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஃபோன் எடுத்து பார்த்தா சாமம் தான் கால் பண்ணுறான். ஒருத்தான் மரியாதை கூட இருக்க விட மாட்டான். சொல்கிறா என்ன மச்சான் அந்த பிள்ளை பழமிச்சாடா மச்சான் வருத்தப்படாடே மச்சான் நாங்களா இருக்காண்டா. அந்த பிள்ளை எங்கடா போகிறாள? டேய் வேற வேலை இல்லையாடா, எடுத்தோன்னு இந்த வார்த்தை தான் கேட்பேடா. ஆனால் இப்போ தான் ஏதோ ஒரு மாதிரி லவ் மூடாக போயிட்டே இருந்தேன். நான் லவ் மூடா நான் வச்சா சொல்ற. இப்போ தயங்க தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. அவன் ரூமில் இல்லை. பேக் எடுத்துகிட்டு அகெயின் எந்த ரூமில் இருந்தீங்களோ அங்கேயே போயிட்டீங்க. இதெல்லாம் சொல்கிறான். அச்சா அப்போ அந்த பிள்ளை போலையாடா? போகலடா. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குடா. ஏய் அந்த பிள்ளை நீ போகிறதுக்கு வழியே இல்லை வச்சான். நீ என்ன நினச்சிட்ருக்க? நேற்று நடந்ததை பார்த்தியா? அந்த பிள்ளை என்னமோ மனசில் வச்சுட்டு தான் அதை பண்ணியிருக்க பிள்ளை. எனக்கு கவனிச்சியா வச்சான்? அந்த சப்பரோட ஒய்ஃப் கிட்ட என்னமா பேசிட்டு இருந்த பிள்ளை. இதுக்கப்புறம் தான் மச்சான் நைல்ட்டு பிடிச்சி கடிச்ச பிள்ளை. ஏய் எவ்வளோ பேசுகிறா எல்லாம் வச்சான். நான் கிஸ் பண்ண பிள்ளை. எனக்கு என்னமோ பொண்டாட்டி ஃபீல் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கும் போல. அதான்
இதுக்கப்புறம் பாரு மச்சான். ஐயோ உன் பொண்டாட்டி உன்கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்ற? மச்சான் ஆமாடா சத்தியமா. உயிருக்குயிரா லவ் பண்ண இருக்கையில உன்னை கிஸ் பண்ண பிள்ளைன்னா ஏன் எதுக்கு மச்சான்? ஆ என்னமோ நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க 2 லைஃபுக்குள்ளேயும் இந்த பிள்ளை போக்குடான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கு பிள்ளை. இதுக்கப்புறம் பாரு மச்சான் உன் லைஃப் எப்படி புத்திக்கிட்டு போகுது. ஆமாம்மா இல்ல மச்சான் இதுக்கப்புறம் பாருடா உன் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்ல வரதான் மச்சான் டங்கு ஸ்லிப்பாயிடுச்சு. சரிடா. ஆமாடா என் லைஃப் மட்டும் தான்டா உங்களுக்கு புட்டுக்கிட்டு போகும் டங்கு ஸ்லிப்பாகும். என் லைஃப் ஒரு விளையாட்டா போச்சுடா. மச்சான் சாரிடா. இல்லடா நிஜமாதான் என் லைஃப் பாத்தியா நானே நடிக்கிறேன்டா. மச்சான் இதெல்லாம் நீ தூக்கி போட்டுடா. எல்லாம் நடிக்க போற. இல்ல மச்சான் ரியலா வாழ போறேன்னு சொல்றதாண்டா அகைன் வருது. மச்சான் ஆபீஸ்லயாடா? ஆமாடா. ஓகே மச்சான் இருக்க பாரு சந்தோஷமா வீட்டுக்கு போடா அப்படின்ட்டு அவனும் கால் கட் பண்ணிடுறான். இப்பதான் தயங்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவன் மனசு கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அவன் இப்பதான் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி உள்ள கூப்பிடுறான். அவனும் ஃபைலை காட்டிட்டு சார் நேற்று இங்கே ஆஃபீஸ் வேலையில் சார் அந்த ஃபைல் அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலும் இதான் சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்டோன்னே ஓகே அப்படின்றான். ஆனால் சார் அவங்க அப்பானால கூட சேர்ந்து பார்க்க முடியாதா? அவங்க டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்களா சார் அவங்க கூட அப்படின்னு சொன்னோன்னே தேங்க் ஒரு மாதிரி ஆகுது. அது யாருன்னா ஜெஃபர் தான் யோசிக்கிறான். ஓகே ஓகே சார் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். அவன் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் பிக்கு நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்களடா அந்த பிக்கு வந்திருக்கு. இது பெரிய டீல்லடா. கொஞ்சம் இந்த கிஸ்ஸின் கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம டாப் பிஸ்னஸ் மேன் அவங்க ஹஸ்பண்டை கிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோவோட வந்துன்னு அதை தேங்க பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். அந்த எல்லாமே படிக்கிறான் அந்த கமெண்ட் எல்லாமே அதவும் எடுத்து வச்சுட்டு அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைலோட அவன் ஒர்க் பார்க்குறான். கொஞ்சம் கழிச்சு அசிஸ்டண்ட் தான் தேங்க்கு கால் பண்ணுறான். ஓகே கால் வச்சுட்டு அசிஸ்டண்ட் தான் தேங்க்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அவன் ஒரு ஃபைல் கொடுக்குறான். அதெல்லாம் எம்ப்ளாயிக்கு ஷேர் பண்ணிடு அப்படின்ட்டு ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவனும் வேகமா இந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்ஃபார்ம் எல்லாத்தையுமே ஒர்க்கஸ்ட்டை கொடுத்தோன்னு அவங்க எல்லாம் ரொம்ப சின்சியராக ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட் இல்லைடா. எப்படி டைம் ஆகிட்டுருக்கு. இப்போ கேபின் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. அசிஸ்டண்ட் தான் உள்ளே வரான். ஓகே அசிஸ்டண்ட் வெளில போயிட்டு உள்ளே வாங்க சார் நாங்கள் பார்க்குறான். ஜெஃபரும் அவனோட அசிஸ்டண்ட்டும் தேங்கோட அசிஸ்டண்ட்டும் உள்ளே வராங்க. ஜெஃபர் தேங்க பார்க்குறான். தேங்கும் ஜெஃபரை பார்த்துட்டு எந்திரிச்சு ஹாய் அப்படின்ட்டு தேங்க கை கொடுக்குறான். ஜெஃபர் தேங்கவே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜெஃபரும் கொடுக்குறான். ப்ளீஸ் கம் சிட் சொன்னோன்னே அவனும் உட்காடுறான். தேங்க சீட்டில் உட்காந்துட்டு அவன் மாஸ்கை ரிமூவ் பண்ணுறான். ஜெஃபர் பார்த்தோன்னா அவ்வளோதான். அவன் லிப்ஸ் ஒரு மாதிரி காயமா அப்படி இருக்கு. ஜெஃபரோட ஹார்ட் ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்கு. ஜெஃபர் தான் பார்த்துருப்பான்லடா நீங்கள் தயங்க கிஸ் பண்ணதை அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் தயங் அவன் ஃபைலை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜெஃபர் காதிலே விழுகலை. தயங்க மட்டும் பார்த்துட்டு இருக்கான். ஜெஃபருக்கு தெரியும் தேங்க தாண்டா குட்டி வந்து உங்களை ஜெஃப்ட விட்டுருப்பான். தேங் சொல்லுங்க ஜெஃப் ஓகேவா? இல்லை உங்கள்கிட்ட ஒரு அவனோட அசிஸ்டண்ட்டும் தேங்கோட அசிஸ்டண்ட்டும் பார்க்குறான். என்ன ஜெஃப் ஏதாவது? இல்லை உங்கள்கிட்ட பேசணும். இவங்க 2 பேரும் வெளில போயிடுறாங்க. என்ன பேசணும்? இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவானே? இல்லை ஓயன் ஜெஃபரை பார்க்குறான். ஆமாம் என் ஒய்ஃப் பேர் ஓயன் தான் சார். உங்களுக்கு தெரியுமா சார் நானும் ஓயனும். எனக்கு புரியல இங்கே எதுக்கு வந்திருக்க? இல்லை சார் அது உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? சாரி எனக்கு தெரில. நேதான் உங்களை பார்த்த மாதிரி இருக்கு சார். நான் ஜெஃப் மிஸ்டர் ஜெஃப் ஆடம். எனக்கு நிறைய பிஸ்னஸ் டீல்லாம் இருக்குது. எனக்கு இது டைம் இல்லை. இதுக்காண்டி வந்தீங்களோ அந்த டீலை முடிச்சுட்டு போயிட்டீங்களா? நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட் தான் நான் முடிச்சிடுவேன். அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்கள் அங்கிள் வர சொல்லுங்கள் சார். இல்லை இல்லை அப்படின்ட்டு அவனும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் காதிலே விழுகலை. அவன் தேங்க மட்டும் பார்த்துட்டு இருக்கான். எனக்கும் நல்லா புரியுது. பட் அவனோட டியூட்டி அவன் பார்க்குறான். தேங்கோட கேபினுக்கு வெளியில் தேங்கோட அசிஸ்டண்ட்டும் ஜெஃபரோட அசிஸ்டண்ட்டும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது யார்? ஒயின் மேமா இங்கே நடந்து நீங்கள் தான் வாரீங்க. தேங்க்கு ஃபுட் கொண்டுட்டு வரீங்க. தேங்க் ரூமுக்கு போயிருப்பீங்க. உங்கள் பேக் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே போகிறது எங்கே தங்குறது எதுவுமே தெரியல. ஒரே குழப்பத்தோட அந்த பேக் எடுத்துகிட்டு வேறு வழி இல்லை. அதனால நீங்கள் கீழே இருக்கிற ரூமுக்கு போய் பெட்லாம் அங்கே
பேக் வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டீங்க. டைம் அப்படியே போகுது. அழுதுகிட்டே பெட்டில் படுத்திருப்பீங்க. ஒரு 10 o'clock மேலே உங்களுக்கு கால் வந்திருக்கும். நீங்களும் தூக்கத்தில் உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா தயங்கோட அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடயே இருந்திருப்பீங்க. ஹலோ, என்னடா தூங்கிட்டியா என்ன? இல்லைத்த, சும்மா. சரி, சாப்பிட்டியாடா? ம். தயங்கடா ஆஃபீஸ் போயிட்டானா? ம். போயிட்டாரு அத்தை. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா? நான் போயிட்டேன். உன் மாமாவும் ஆஃபீஸ் போயிட்டாரு. சரிடா தயாங், அவன் சாப்பிட்டானா என்னன்னு ஃபோன் அடிச்சு கேட்டியா? இல்லை. நீ என்ன பண்ணுறேன்னா அவன் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டான்டா. நீ பேசாமல் அவனுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போ ஆஃபீஸ்க்கு. அது என்னடா ஓயன், அவன் ஃபுட் சாப்பிடவே மாட்டான். இப்படியே ஒர்க்குன்ட்டு அப்படியே இருந்திருப்பான். இப்போ வேறு புது ப்ராஜெக்ட். நீ என்ன பண்ணுற, நான் அவனுக்கு ஃபுட் எடுத்து சமைச்சிட்டு ஆஃபீஸ்க்கு போ. அங்கே போயிட்டு எனக்கு நீ கால் பண்ணுற. அது ஓயன், என்னடா? சரிங்க அத்தை, நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களும் கால் கட் பண்ணிட்டாங்க. லஞ்ச் எடுத்து ஆஃபீஸ்க்குள்ளே தான் வந்துட்டுருக்கீங்க. அசிஸ்டண்ட் பார்த்துட்டான். அவனுக்கு தான் தெரியுமே உங்களை பேங்கோட ஒய்ஃப் அப்படின்ட்டு. ஷாக்காக இருக்குது. நீங்கள் ஃபுட் கொண்டுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க தயாங்கோட கேபினுக்கு. அங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸும் உங்களை தான் பார்க்குறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஏன்னா உங்களை ஸ்டாப் பண்ணால் என்ன நடக்கும்ட்டு அது கொஞ்சம் பயம். உள்ள கொஞ்சம் டீல் நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ள அனுப்பலாமா வேணாமா அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி தயக்கத்தோட ஒரு மாதிரி குனிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அசிஸ்டண்ட்டை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். உங்களை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏன்னா தயங்கோட அம்மா பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கும் தெரியும்லடா தயங்க அம்மா பற்றி. அதனால நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. தயாங்க டோர் ஓப்பன் ஆகுதுலடா. டோர் சைடு பார்க்குறான். உள்ளே வாரீங்க. ஜெஃபரும் திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஜெஃபை பார்க்கல. தேங்க்ஸ் சார்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன்னா பக்கத்தில் யாரோ இருக்காங்கன்ட்டு. பார்த்தா ஜெஃபை பார்த்துட்டீங்க. ஜெஃபர் அந்த சேரை விட்டு எந்திரிச்சு நிற்கிறான். ஜெஃபரோட கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணு கலங்குது. ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டீங்க. ஹார்ட்லாம் ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அங்கே கோவம் வருது. உங்களையும் ஜெஃபரையும் பார்க்குறான். இப்போ தான் அவனோட லைஃப்பில் நீங்கள் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டயத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் எமோஷனல் தாங்காமல் அகெயின் ஜெஃப்ட எதுவும் பேசிடுவீங்களா? அசிஸ்டண்ட்டுக்கு தெரியாது. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். ஜெஃபர் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜெஃபரை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவனும் பார்க்குறான். அவனை பார்த்த அடுத்த செகண்டே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டீங்க. உங்களை பார்க்குறான். ஒரு மாதிரி பயத்தோட அப்படி கைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அவனுக்கே அது ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த ஹாப்பியோட உங்கள் கழுத்தை தான் பார்க்குறான். அவன் ஃபேஸில் ஒரு பிரைட்டான ஸ்மைல். ஏன்னா உங்கள் நெக்கில் அவன் கட்டின தாலி தொங்குது. உங்கள் ஹெட்டை பார்க்குறான். பொட்டு வச்சுருக்கீங்க. ஜெஃபர் உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பான் காலை. ஜெஃபர் ஸ்டாப் ஆகிட்டான். ஏன்னா ஜெஃபர் மூவ் ஆகி உங்கள்கிட்ட வர பார்த்துருப்பான். 1 செகண்ட் அப்படின்ட்டு தேங்க் கால் பண்ணி அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றான். அவனும் உள்ள சார் பக்கத்து கேபினில் என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போ. ஓகே சார். தேங்க் பார்க்குறான். நீங்களும் அசிஸ்டண்ட் பின்னாடி போகிறீங்க. ஜெஃபர் பார்க்குறான். இதுவும் தயாங்கோட கேபின் தான். அதாவது ரெஸ்ட் எடுப்பான். அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மேம் இங்கே இருக்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்ட்டு அசிஸ்டண்ட் வெளில போயிடுறான். அடுத்த செகண்டே உங்கள் கையில் இருக்க பேக் கீழே விழுது. ஃப்ளோர்லேயே உட்காந்து உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு செம்மையாக அழுத்துட்ருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. பார்த்து ஜெஃப் அவங்கள டிஎஸோட பார்க்குறான். அதனால் அவனை அப்படி பார்க்கவே முடியலை. இன்னைக்கு தயாங் என்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜெஃபர் காதுலேயே விழுகலை. இதை நீங்கள் உங்கள் அங்கிள்கிட்ட கொடுத்துருங்க. தயாங் ஃபைலை கொடுக்குறான். ஜெஃப் ஓகே அப்படின்ட்டு அவனு அந்த ஃபைலை வாங்குறான். ஓகே உங்கள் அங்கிள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு தயாங் அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சோன்னே ஜெஃபரும் எந்திரிக்கிறான். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? தயாங் பார்க்குறான். லஞ்சு சாப்பிட போகிறீங்க, அதில் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஜெஃபர் தயாங்க பார்த்து கேட்குறான். தயாங்க என்ன பண்ணுறேன்னு தெரில. அவனுக்கு தான் கொஞ்சம் பயமாச்சே. தயாங் உங்களை பார்த்துருப்பான். உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட தயாங்க தெரியலை. இவருக்கு உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும். அதனால தான் இந்த ஃபுட் கூட சாப்பிட்றதுக்கு அவன் தயாங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை ஜெஃப், என் ஒய்ஃப் எனக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருப்பா. இல்லை நான் என்ன ஃபுட் ஆர்டர் கொடுக்குறேன் ஷேர் பண்ணி. எனக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாக இருக்குது. சாரி, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்குது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜெஃப்ரா அனுப்பி விட்டான்.
தேங்க இப்போ தான் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அவன் நீங்கள் இருக்க கேபினுக்கு டோரை ஒரு மாதிரி நாக் பண்ணுறான். இந்த சவுண்டு கேட்டு வேகமா கண்ணை தொடச்சிட்டு ஒரு நார்மலாக அப்படி இருக்கீங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். இங்கே ஜஃபர் கீழே போகிறான். அவனால் முடியலை. அவனால் சுத்தமாக அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவனை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆனால் நைட்டு நீங்கள் தேங்க கிஸ் பண்ணதை ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துருப்பான். அவன் ஹார்ட் அப்பயே உடைச்சிருக்கும். இப்போ அதனால தான் அவங்க அங்கிள்கிட்ட ஏதோ சொல்லி அந்த கம்பெனியோட அந்த பாஸை பார்த்துட்டு வரேன், ஒர்க்கு எப்படி போகுது, அந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் டீட்டெயிலாக கேட்டுட்டு வரேன் அப்படின்னு ஜெஃபரோட அங்கிள்கிட்ட சொல்லிட்டு தேங் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். ஏன்னா தேங்கோட வீட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க, தேங் கூட தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு நைட்டே அவனுக்கு டவுட் வந்திருக்கும். ஏன்னா அவனை விட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ட்டு தேடி பார்த்துருப்பான். அவனுக்கு சுத்தமாக எங்கே இருக்கீங்கன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ தேங்க் கூட தான் இருக்கீங்க. அவன் கட்டின தாலி உங்கள் நெக்கில் இருக்குது, அதையும் அவன் பார்த்துருப்பான். எங்கே இருக்கீங்க, தேங்க் கூட தான் இருக்கீங்களா அப்படின்னா இந்த ஆஃபீஸ்க்கும் வந்திருப்பான். அவனோட அசிஸ்டண்ட் கூட அவன் இப்போ காரில் போயிட்டுருக்கான். டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் கண்ணை துடைச்சிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. தேங்க் உங்களை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் பொண்டாட்டியா அவன் கட்டின தாலி உங்கள் நெக்கில் நெத்தியில் போட்டு அவனுக்கு ஃபுட் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. உங்களே பார்க்குறான். உங்ககிட்ட வந்து நிற்கிறான். அழகாக இருக்கீங்க. அவனால் நம்ப முடியலை. அவன் சொல்லாமே அவன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அவனுக்கு ஃபுட் கொண்டு வந்திருக்குது. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ஹேண்டு தானா அவன் லிப்ஸை தான் டச் பண்ணுது. நைட்டு கிஸ் பண்ணுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடி. என்கிட்ட இருந்தவனை போட மாட்டேன். என்னிலேருந்து நீ என்னது, இதுக்கப்புறம் நீ ஏன் நினச்சாலும் ஒன்று போட மாட்டேன். சொல்லுவேன். இல்லை, உங்கள் அம்மா ஃபுட் கொடுக்க சொன்னாங்க, அதுதான். ஓ சரி, எடுத்து. அவனும் வாஷ்ரூம் போயிடறான். நீங்களும் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு அவனுக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அவன் கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மிரரில் அவன் லிப்ஸை பார்க்குறான். அதை பார்க்கல அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுவுமே தெரியாத மாதிரி அவன் உள்ளே வரான். நீங்கள் ஃபுட்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். நீங்கள் கொஞ்சம் தள்ளி அப்படி நிற்கிறீங்க. எதுவுமே தெரியாமல் அந்த ஃபுட் எடுத்து வச்சுட்டு என்ன சார் உடல லிப்ஸ் எரியுதுடி. இல்லை, லிப்ஸ் எரியுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. அவனும் சாப்பிட்றான். நீங்களும் பார்க்குறீங்க. நீ சாப்பிட்டியா? இல்லை. சாப்பிடு. இல்லை சார். சாப்பிடுவேன். போகிறதே நானா சாப்பிட முடியும்? வா. இல்லை, நீங்கள் வா சாப்பிடலாம். ஓ, ஒரு பிளேட் தானா? சரி, நான் சாப்பிட்ட பிளேட் தரேன், சாப்பிடு. இல்லை இல்லை, நான் வீட்டில் ஹெட்டை ஒரு மாதிரி பார்க்குறான். ஓகே, அவன் சாப்பிட்றான். உங்களுக்கு கால் வருது. ஆண்டி, அம்மா உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தேங்கோட அம்மா தான். உங்களை பார்க்குறான் யாருன்ட்டு. உங்கள் ஃபேஸை பார்த்தே அவன் கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலும் தெரியாத மாதிரி. யாரும் ஆண்டி கால் பண்ணுறாங்க. தெரியும், நான் சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. சொல்லு அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க. நாங்கள் உங்களை பார்க்குறான். இவ்வளோ உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு இப்போ அத்தைன்னு கூப்பிட்றது, உங்கள் அம்மாட்ட அப்படி பயந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுவுமே தெரியாமல் அகைன் சாப்பிட்றான். சாரி, இப்போ தான் அவருக்கு நான் ஃபுட் எடுத்து வச்சேன், அதான் மறந்துட்டேன். சரிடா, நல்லா சாப்பிட்றேன்னா என்ன? நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு தேங்க பார்த்துட்டு சொல்கிறீங்க. இல்லை, அவன் ஏதாவது ஒன்று மிரட்டியிருப்பான். நீ வீடியோ கால் அடி. இல்லை இல்லை, அவன் நிஜமாக சாப்பிட்றாரு. நீ அதெல்லாம் இல்லை, அவன் ஒன்று மிரட்டியிருப்பான். அவன் வாய்ஸை பார்த்தா தெரியுது. நீ வீடியோ கால் அடிமா, அவனை பார்த்துக்கிறேன். நீங்களும் வேறு வழியே இல்லாமல் நீங்களும் வீடியோ கால் உங்கள் ஆன்ட்டிக்கு பண்ணுறீங்க. அவங்களும் அட்டன் பண்ணிட்டாங்க. காட்டுறேன் என்ன பண்ணுறாவ. பேக் கேமராவை ஆன் பண்ணி பாருங்க ஆண்டி சாப்பிட்றாரு. என்னடா தயா, நல்லா இருக்கா? அம்மா என்னம்மா, ஏன் என் பொண்ணாட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏங்க பார்க்குறீங்க? அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏண்டா நீ பட்னியாக இருப்பேன்ட்டு உன் பொண்டாட்டியை நான் சாப்பாடு கொண்டா சொன்னா உன் பொண்டாட்டியை நான் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்கிறியா? ஆமாம், நிம்மதியாக வீட்டில் இருந்திருப்பா. இப்போ இவ்வளோ தூரம் என்னை கண்டி கொண்டு வரா. ஏண்டா
ஆசையாக பொண்டாட்டி சமைச்சதை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேல்ல. ஆமாம், என் பொண்டாட்டி சமைச்சா சாப்பிட்டு தான் செய்வேன். ஏன்டா சொல்ல மாட்டேன்? இங்கே பாருமா ஓயன், உன் புருஷன் ரொம்ப தான் உன் மேலே பாசம் வச்சுருக்கான். என்னைய போய் ஏற்று பேசுகிறேன்னா பார்த்துக்க அப்படின்ட்டு பேசுகிறாங்க. பட் நீங்கள் அவங்க பார்த்து பேசுகிறாங்க. இந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது. சாரிம்மா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? எப்படா கேட்குற வீட்டுக்கு போனது? இல்லைம்மா, ஒரு மீட்டிங். அதான் மீட்டிங்ட்டு எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை மறந்துடாதுடா. மறக்கலம்மா. உங்களை பார்க்குறான், அமைதியாக இருக்கீங்க. சரி, நீ சாப்பிடு. ஒயன் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் கேமராவை ஆன் பண்ணிட்டீங்க உங்கள் சைடு. நீ சாப்பிடலடா? இல்லை, இனிமேதான். டேய், நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க, என் மருமகன் வர பட்டினி இருக்கா பாரு. போமா, நீயும் சாப்பிடு போ. இல்லை, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறியா? டைம் என்னடா? போ சாப்பிடு போ. இல்லை, அவருக்கு மட்டும் தான் ஃபுட் கொண்டு வந்தேன் வீட்டில். நான் பார்க்குறான், அங்கே ஃபுட் நிறையாவே இருக்குது. ஆனால் நீங்கள் அவன் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, அதனால இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவனுக்கு புரியுது. ஒயன், எனக்கு போதும், எடுத்து வச்சிரு கூட சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான். ஒயன், அவனுக்கு போதுமா? போய் சாப்பிடு போ. ஃபுட்டு அவன் நிறைய சாப்பிட்ருக்க மாட்டான். போடா, சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது போ அப்படின்ட்டு உங்களை சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது போ. இப்போ என் கண்ணு முன்னாடி சாப்பிட்ற. இல்லை தாது. போடா அப்படின்றாங்க. நீங்களும் என்ன பண்ணுறேன்னு தெரில. உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி கோவப்படுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் கண்ணாரே பார்த்துருப்பீங்களடா. அவனை கொண்டுக்கிட்டே அந்த டேபிள்கிட்ட தான் போகிறீங்க. பார்த்தா அந்த பிளேட்டில் பாதி ஃபுட்டை வேணுக்குன்னே வச்சுருக்கான், நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. காட்டு, என்ன சாப்பிட்ருக்கனா சாப்பிடல அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் அதை கேமரா பேக்கில் ஆன் பண்ணுறீங்க. பாரு, அப்படியே வச்சுருக்கான். என்னம்மா ஃபுட் இவ்வளோ இருக்குது, கம்மியாக கொண்டு வந்தோம்னு சொன்னால் நிறையவே கொண்டு வந்திருக்க. பாரு எவ்வளோ சாப்பிட்ருக்கான்ட்டு. வரட்டும், இங்கே வரவான்ல வச்சுக்கிறேன். சாப்பிடு. எங்கடா கொண்டு போகிற? இல்லை, அங்கே பாரு, ஃபுட்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எடுத்து போட்டதுலேயே சாப்பிடு. அதெல்லாம் ஒன்று நினைக்க மாட்டேன், கூச்சலாம் படாத. அது கையிலே ஃபோன் வச்சுட்டு இருக்காம அங்கே பக்கத்தில் வைடா அப்படின்ட்டு நீங்களும் ஃபோனை வச்சுட்டு ஃபுட் எடுத்து போட்டு சாப்பிடு. இல்லை, சாப்பிட்ற அப்படின்னோன்னே நீங்களும் ஃபுட்லாம் எடுத்து அந்த பிளேட்லேயே போடுறீங்க. எல்லாம் எடுத்து வச்சுக்க அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு டேங் உட்காந்துருப்பாடா. உட்காடா. என்ன? இல்லை, சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரிப்படாது. டேங்கிட்ட சொல்லிவிட்டு சீக்கிரம் அங்கேருந்து இங்கே வாங்கடா சொல்லு. இல்லை இல்லை, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு டேங் உட்காந்துருப்பாடா. அந்த சேரில் உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பைய சாப்பிடு அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. டேங் அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அவன் வெளில வரான். அவன் பிளேட்டில் நீங்கள் அவன் உட்காந்த சீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் உங்களை பார்க்குறான். அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு பிரைட்டான ஸ்மைல். இல்லை, நார்மலாக கையை தொடச்சிட்டு வந்துட்டுருக்கான். அவனை பார்க்குறீங்க. என்னடா, என் பையன் வரானா? எந்திரிக்கான்னு போகிறீங்க. என்ன? சாப்பிடு. என்கிட்ட எதுவும் சொல்ல முடியாமல் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவனும் கண்ணால் ஒன்றும் இல்லை, சாப்பிடு. நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ண தான் உங்களால் சாப்பிட முடியல. ஃபுட் அப்படியே வாய்க்குள்ள வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி க்ளோஸாக வந்து உங்கள் நெக்கு கிட்ட என்னம்மா அவன் ப்ரீத்து உங்கள் நெக்கில் படுது அப்படின்ட்டு திரும்புறீங்க. அவன் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் ரொம்ப க்ளோஸாக அப்படி இருக்கு. உங்களை பார்க்குறான். அவன் கண்ணு உங்கள் லிப்ஸுக்கிட்ட போகுது. எங்களோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரே ஷையாக இருக்குது. என்னடி என்னவே பார்க்குற? பின்னாடி இருந்தபடியே அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஃபேஸை திருப்பிட்டு நார்மலாக சாப்பிட்ற மாதிரி பண்ணிவிட்டு உங்களை போடி என்னடின்னு சொன்னார் போலடா. ஒரு மாதிரி ஷாக்காக இருந்திருக்கும். நான் இதெல்லாம் போடி இப்பெல்லாம் சொல்ல மாட்டான். ஃபோனை பார்த்து மான்றான். அப்போ தான் அவங்களுக்கு புரியுது இதெல்லாம் அம்மா காண்டி அப்படின்ட்டு. என் பொண்டாட்டியை சாப்பிட விடுமா, அம்மா வீடியோ காலடி அதை பாட்டு இதை காட்டுன்ட்டு. ப்ளீஸ், இங்கே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி தானடா. நீ தான் என் மருமகளை டார்ச்சர் பண்ணுறியோன்ட்டு இப்படிலாம் பண்ணுறேன். என் பொண்டாட்டியவா? அவளை எப்படிமா டார்ச்சர் பண்ணுவேன்? பார்த்தாவே தெரியுதுடா. என்னம்மா ஒயன், உன் மேலே ரொம்ப என் மயன் லவ் மலையாக பொழியிறான். கீழே குனிஞ்சிட்டு ஃபுட்டை வாயில் வச்சுட்டு உங்கள் கண்ணை மட்டும் ஒரு மாதிரி மேலே தூக்கி அந்த ஃபோனை பார்க்குறீங்க. உங்களுக்கும் க்ளோஸாக பின்னாடி அவங்க நெக்கிட்ட பேசுகிறான். அவரோட பேசுகிறதுலாம் அந்த ப்ரீத்து அந்த மூச்செல்லாம் உங்கள் காது ஓரமாக உங்கள் நெக்கில் அப்படி படுது. இப்போ நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு தள்ளி வந்தீங்கன்னா
அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடும். அதனால் கத்தி சொல்ல முடியல, என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்படியே அமைதியாக இருக்கீங்க. சரிடா, என் மருமகளை நான் ஒன்றும் சொல்லலடா. ஒயன் வீட்டுக்கு பார்த்து போடா அப்படின்னு தலையாட்டுறீங்க. அவங்க காலை கட் பண்ணிட்டான். உங்கள்கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டு சாரி ஒயன், இதுக்கப்புறம் நீ இந்த ஃபுட் சாப்பிட வேணாம், நீ சொன்ன மாதிரி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டான். அவனோட கேபினில் போய் உட்காந்துக்கிட்டான். அங்கிட்டு நீங்கள் அவர் இன்னமும் நம்மளுக்காண்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் இப்போ பண்ணது அவனுக்காண்டி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை, நீங்கள் வேணும் அதுக்காண்டி அவன் பண்ணியிருக்கான். நீங்களும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்களும் வெளில போயிட்டீங்க. இதெல்லாமே அவன் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறான். அவன்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு கூட போகலை. உங்களுக்கு கார் ட்ரை பண்ண தெரியும்லடா, ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு, அதாவது தயங்க இருக்குல்லடா அந்த வீட்டுக்கு தான் போகிறீங்க. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளம்புறீங்க. பார்த்தா இன்னொரு கார் உங்ககிட்ட ஸ்டாப் ஆகுது. யார்? டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜஃபர் வெளில வந்து நிற்கிறான். அவன் போயிருப்பான். நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்களடா, அதனால கண்டிப்பாக வெளில வரணும் அப்படின்ட்டு அவன் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அசிஸ்டண்ட்டை கேப் பிடிச்சி ஆஃபீஸ் போன வரேன் அப்படின்ட்டு இருப்பான். அவனும் போயிருப்பான். நீங்கள் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணியிருப்பான். நீங்களும் காரை எடுத்துகிட்டு நீங்கள் போயிருப்பீங்களடா, உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணியே வந்திருப்பான். அவனை பார்க்குறீங்க. கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ், அவன் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ் வருது. டோரை லாக் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே தான் போக பார்க்குறீங்க. ஜஃபரை வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டான். கையை விட முடியாது, எனக்கு பதில் தெரியாமல் விட முடியாது ஒயன். கையை விடு ப்ளீஸ், கையை விடு. நீ என்னடி பண்ண நேத்து? எப்படி நேத்து ஃபுல்லா லவ் பண்ற, நானும் லவ் பண்றேன் இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு செகண்ட் மனசை மாற்ற முடிஞ்சிச்சு. சொல்லு ஒயன், என்ன லவ் பண்ற, என்ன மிஸ் பண்ற இப்படிலாம் சொல்லிட்டு எப்படி? ப்ளீஸ் என் கையை விட, நான் போகணுமா? எங்கடி போற? எனக்கு பதில் இல்லாம கையை விட மாட்டேன், உன்னையை விட மாட்டேன். ப்ளீஸ் என்ன போக விட. முடியாது ஒயன், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்காண்டி தூக்கி போட்டு வந்த லைஃப் நல்லா இருக்கணும்னு விட்டு போனேன். அகைன் எடுத்து உன்னை பார்த்தேன்டி. உன்னை தேடாத இடமே இல்லை, கூடவே இருக்குன்னு சொல்லித்தனடி. மேரேஜ் என்ன பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ண. அடுத்த செகண்டே நீ இல்லை இல்லை அண்டி ஓயன். ஏன் நான் மட்டும் நிம்மதியா வாழ்ந்துருவேன் நினைச்சியா? நான் தான் சொன்னேனடி, தள்ளி கட்டினா கூட பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேன்னு. நேத்து நீ கூட சொன்னலடி, உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு. அப்புறம் எப்படி? உனக்கும் தெரியும் என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கேன்னு. எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்க. என்னடி புரியணும்? எனக்கு அது தேவையில்ல. நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டது உனக்காண்டி மட்டும்தான், நீ பண்ண ப்ராமிஸ்காண்டி தான். எனக்கு அது முக்கியம் இல்லை. நேத்து என்னடி பண்ண சொல்லுடி, என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்னு தெரியல. என் முன்னாடியே தயங்க கிஸ் பண்ணடி. அது எனக்கு எப்படி பழிச்சு தெரியுமா? நான் தயங்க கிஸ் பண்ண உனக்கே வலிக்குது. என்னை பார்த்து சொல்றி, இப்போ சொன்னதை என்னை பார்த்து சொல்லுடி. உங்களால முடியல, ஹெட்டை டவுன் பண்ணி அழுறீங்க. சொல்ல முடியாதுடி, ஏன்னா உன் மனசுல நான் தான் இருக்கேன், என் மனசுல நீ தாண்டி இருக்க. இப்போ சொல்லு, எதுக்குடி இவ்வளோ கிஸ் பண்ண? சொல்லுடின்னு கேட்குறான். நீங்கள் எதுவும் சொல்லாமல் உங்கள் கண்ணில் டிஎஸ் மட்டும் வருது. சொல்லு, இப்போ இந்த கண்ணில் டிஎஸ் வருதுல்ல, இது எனக்காண்டி வருதா? சொல்லுடி. இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சியா ஓயன்? சொல்லுடி, நேற்று சொன்னதெல்லாம் பொய்யா? என்னை இன்னும் நினச்சிட்டு இருக்க? உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு சொன்னதெல்லாம் பொய்யாடி? அப்புறம் அழுகுறான், கத்துறான். புரிஞ்சுக்க, உனக்கு நல்ல லைஃப் இருக்கு, மேரேஜ் ஆயிடுச்சு, ப்ளீஸ் இங்கேருந்து போ. இங்கேருந்து போனா இல்லடி, இங்கேருந்து போனா போக முடியாது. எனக்கு இதில் முடிவு தெரியாமல் நான் போக முடியாது. உனக்கு என்ன முடிவு தெரிஞ்சாகணும்? தயங்க எதுக்கு நான் கிஸ் பண்ணேன்னு கேட்குறா தானே? அவர் என் புருஷன், அதனால நான் கிஸ் பண்ணேன். போதுமா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. இல்லை, எனக்கு புரியல ஓயன். புருஷன் பிடிச்சிருக்குடா. கையை டைட்டாக பிடிக்கிறான், வலிக்குதுச்சு. கையெடு. சொல்லுடி, உனக்கு பிடிச்சிருக்கு புருஷனா? கையை தட்டி விடுறீங்க. இங்கே பாரு செஃப், முன்னாடி எனக்கு அவரை பிடிக்கல, அவரோட பிடிச்சிருக்கு. அவர் என் புருஷன், எனக்கு கல்யாணம் ஆச்சு செஃப், உனக்கு ஒய்ஃப் இருக்கு, நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. ப்ளீஸ் அந்த பொண்ணு கூட சேர்த்து பாரு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நான் லவ் பண்ணுறா. இல்லை, அவள் ஏதோ சொல்லியிருக்கா, அவட்ட நீ நேற்று பேசிகிட்டு இருந்த, அதனால தான் அங்கே போய் கிஸ் பண்ணியிருக்கா. இதுக்கெல்லாம் அவள் தானே காரணம். இங்கே பாரிச்ச பைத்தியம் மாதிரி உளராத. என்னால் அடுத்தவனோட புருஷனெல்லாம் அப்புறம் ஏற்றுக்க முடியாது. என்ன சொன்ன ஓயன்?
ஏய் என்னடி சொன்ன? நான் நான் அடுத்த உன்னோட புருஷனாடி. இதுக்கெல்லாம் யாரடி காரணம்? யாரடி? நீ தாண்டி, நீ தான். நான் தான் உன்னை போஸ்ட் பண்ணி நான் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன். எனக்கு ஒரு பழி தெரியல. உன்னோட லைஃப் உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் பண்ணி வச்சேன். ஆனால் என்னால் ஒன்று ஏற்றுக்க முடியாது செஃப். என் ஃபேமிலி தூக்கி போட்டு மேரேஜ் பண்ணமோ கூட வந்திருந்தா நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வாழ்ந்துருக்க முடியாது. ஏன்னா தேர்ட் இயர் கூட கம்ப்ளீட் பண்ணல செஃப். நான் செகண்ட் இயர் செஃப். நம்மளால எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? உனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. இவங்க ஃப்யூச்சரில் இருக்கு. உனக்கு நான் இன்னும் கஷ்டத்தை நான் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. உனக்கு நல்ல லைஃப் இருக்கு. உன்னோட சிஸ்டர்லாம் நல்லா இருப்பாங்கல்ல. நல்லா படிக்க வச்ச அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என் கூட வந்துரு. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. ஓயன் செஃப் என்ன பேசுகிறேன்? இவ்வளோ தூரம் சொல்லு. என்ன வேணா சொல்லு. நீ இல்லாமல் நான் போக மாட்டேன். கூட வந்துரு. உங்கள் கையை பிடிக்கிறான். கையை விடு, கையை விடு. உன் கையை ஒத்திரி விடுறீங்க. பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியும்டி, இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி தானே தூக்கி போட்டு வந்த. இப்போ நடி, இப்பயும் இந்த தலையை தூக்கி போட்டு வா. அகைன் உங்கள் கையை பிடிக்கிறான். ப்ளீஸ் இங்கிருந்து போ. என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, உன்னோட ஓயனாவே இல்லை. அவன் அவங்கள பார்க்குறான். என்னடி பேசிட்டு இருக்க? நீ இப்போ என் ஓயன் தாண்டி. நான் ஓயனா இல்லை. என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்க முடியாதுன்னா சொல்லிடி. ஏற்றுக்க முடியாதுன்னா எனக்கு தயங்க பிடிச்சிருக்கு. அவர் கூட நான் நேற்று ஸ்டே பண்ணிட்டேன். அதனால எனக்கு ஒன்று பிடிக்கல. அவரோட லவ் மட்டும்தான் எனக்கு வேணும். கையை விட்டுட்டான்.